நீங்கள் ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் வாங்கிட்டீங்க, அழுக்காயிட்டே இருக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோவில் ஒரு ஒயிட் ஸ்னீக்கரை எப்படி வாங்கணும், அதை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ரெக்ஸின், ஃபேப்ரிக், கேன்வாஸ். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறதோ இல்லை வாங்க போகிற ஒயிட் ஸ்னீக்கர் ரெக்ஸினாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சோப் தண்ணியை வச்சு ப்ரஷோ அல்லது ஸ்பாஞ்ச், அது இல்லைன்னா ஒரு ஒயிட் துணியை வச்சு க்ளீன் பண்ணாவே அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிருங்க. நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஒயிட் ஸ்னீக்கர் இல்லை நீங்கள் வாங்க போகிற ஒயிட் ஸ்னீக்கர் கேன்வாஸோ அல்லது ஃபேப்ரிக்கோ இருந்துச்சுன்னா மிஷின் வாஷ் பண்ணிக்கலாங்க. மிஷின் வாஷ் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குங்க. நீங்கள் வாங்கியிருக்க ஒயிட் ஸ்னீக்கர் பேஸ்டிங்கோ அல்லது மோல்டிங்கா இல்லை ஸ்டிச்சிங்காக நம்ம பார்த்தாகணும். ஸ்டிச்சிங் அண்ட் மோல்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, தாராளமாக நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். பேஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை மிஷின் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் நம்ம மிஷின் வாஷ் பண்ணவே கூடாது. ஸோ பேஸ்டிங் ப்ராடக்ட்டை நம்ம கையில் தான் வாஷ் பண்ணி ஆகணும். இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு தெரியுமா? எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கெங்கே இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னா, சின்னதாக எங்கேயாச்சும் மூவி போகிறீங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறீங்க, இல்லாட்டி காலேஜ் போகிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. மழை பெய்யுற டயத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. லாங் ட்ரைவ் போகிறப்ப கண்டிப்பாக ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்கவே கிடைக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாக அழுக்காயிடும். அப்போ அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஹை டாப், லோ டாப், மிட் டாப். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மிட் டாப் இருக்கக்கூடிய ஒயிட் ஸ்னீக்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லா அக்கேஷனுக்கும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஷூஸ் அண்ட் சாண்டல்ஸ் செலக்ட் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை கிளியர் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.